75 டேஸ் வாட்ச் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 10 வழக்கம் போல காஃபியோட புக்கை படிச்சு முடிச்சுட்டு மறக்காம பள்ளியும் விளக்கிட்டு போய் காலைல சாப்பிட்றதுக்கு 4 முட்டை வேணும்ட்டேன். வழக்கம் போல காலைக்கு தோசை இல்லைனா பிரெட் தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு ரெண்டுமே இல்லைன்ட்டாங்க. அதனால வெறும் 4 முட்டை மட்டும் தான் நம்மளுக்கு. அது கூட லஞ்சுக்கு எங்க அம்மா லைட்டா சைடிஸ்க்கு உருளைக்கிழங்கு பண்ணியிருந்தாங்க. அவனையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே அறக்க பறக்க நம்ம இன்னைக்கு தூங்க வேணாம், ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு லீவு. அதனால போயிட்டு எங்க அம்மாவை பொறுமையா வர வழியில ஒரு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு காலைல சாப்பிட்ட 4 முட்டை எங்க அம்மாவை டிராப் பண்ணிட்டு வந்ததுக்கே காலி ஆயிடுச்சு. அதனால லஞ்சுக்கு கீரையை சாப்பிட்டுட்டு அப்படியே அண்ணன் படுத்துட்டேன். அதே மாதிரி ஏஞ்ச உடனே அறக்க பறக்க நம்ம ஜிம்முக்கு போகணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு பொறுமையா ரொம்ப நேரம் இருக்கிறதுனால என்னோட ஃபேவரட் ப்ரீ ஒர்க் அவுட் ஆன காஃபியை போட தான் போனேன். நைட் ஷிஃப்ட்லாம் போறதுக்கு முன்னாடி 3-4 காஃபி ஒரு நாளைக்கு தாராளமா குடிச்சிட்டு இருந்தேன். எப்ப நைட் ஷிஃப்ட்ல போய் சேர்ந்தனோ என்னன்னு தெரியல, ஒரு நாளைக்கு ஒரு காஃபி கூட குடிக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு லீவ்ல, அதனால நிம்மதியா ஒரு காஃபியை நானே என் கையால போட்டு அருமையா உட்காந்து குடிச்சிட்டேன். குடிச்ச கையோட ஸ்ட்ரைட்டா ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்முக்கு போனா அதை விட ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டா, நம்மளுக்கு இன்னைக்கு புஷ் ஒர்க் அவுட். வழக்கம் போல பெஞ்ச் பிரஸோட தான் ஆரம்பிச்சேன். ஒருத்தன் கிட்ட போனை குத்து வீடியோ ஏறான்னு சொன்னேன். அதுக்குன்னு நான் பார தூக்க முடியாம முக்கின்னு இருக்கேன். அப்போ கூட வீடியோ தான் முக்கியம்னு வீடியோவே எடுத்துனா பின்னாடி இருக்க அண்ணன் வந்து இப்படியோ கடைசியில என் உயிரை காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு அறக்க பறக்க வீட்டுக்கு போல. ஏன்னா இன்னைக்கு தான் நம்மளுக்கு லீவ் இல்ல. ஜாலியா போசிங்களா வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது தவாகரியை வாங்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நிம்மதியா வீட்டுல தூங்கிட்டேன். நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.